கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான சந்தர்ப்பத்துக்காக, வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்தை தொடர்ந்தும் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வசனத்திலே இருக்கின்ற நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே வருகின்ற எருசலேம் என்று அழைக்கப்படுகின்ற பட்டணத்தினுடைய சில விசேஷித்த தன்மைகள், விசேஷித்த காரியங்கள், இவைகளை குறித்து இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களோடு நான் பேசலாம் என்று விரும்புகின்றேன். ஏனென்றால் கர்த்தர் ஒரு பட்டணத்தை குறித்து பேசுகிறார் என்றால் ஏதாவது ஒரு விசேஷித்த காரணம், ஏதாவது ஒரு நோக்கம், ஏதோ ஒரு பின்புலம், ஏதோ ஒரு காரணம் அதற்கு இருக்க வேண்டும் இல்லையா? அதனாலே இன்றைய நாளிலே இந்த பட்டணத்தினுடைய விசேஷித்த தன்மைகளை உங்களோடு இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக சில காரியங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். எருசலேம், பரிசுத்த வேதாகமத்திலே எருசலேம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டணம் முதலாக ஷீலோ அல்லது சாலேம் என்கின்ற பெயரிலே அறிமுகமாகப்படுகிறது. இந்த ஷீலோ அல்லது ஷாலேம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்திலே இருந்துதான் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக், அதாவது மெல்கிசதேக் என்று சொன்னால் நீதியின் ராஜா என்று சொல்லி தமிழிலே அர்த்தம். இந்த நீதியின் ராஜா வருகிறார். இந்த நீதியின் ராஜாவுக்குத்தான் ஆபிரகாம் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கின்ற சம்பவத்தை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அதே நேரத்திலே இந்த நீதியின் ராஜா அந்த மெல்கிசதேக் ஆபிரகாமுக்கு திராட்சரசமும் அப்பமும் பங்கிட்டு கொடுக்கின்ற சம்பவத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் சொன்ன பொழுது பலியிட வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் பலியிடுவதற்காக ஆயத்தப்படுத்தின அந்த மலையினுடைய பேர் மோரியாவாகும். இந்த எருசலேம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பட்டணத்திலே மோரியாவும் இந்த மலையும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. பிற்காலத்திலே தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜா இந்த மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிடுவதற்காக ஆயத்தப்படுத்தின அதே மலையிலே தான் கர்த்தருக்காக ஒரு மாபெரும் தேவாலயத்தை கட்டினார் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்க முடியும். ஆகையினாலே இந்த எருசலேம் இது ஒரு விசேஷித்த ஒரு நகரமாக காணப்படுகிறது இல்லையா? வேதத்திலே நாங்கள் இவ்வளவு சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பட்டணத்திலே நடக்கின்றதை. இந்த ஒளிப்பதிவிலே இந்த விசேஷித்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த ஒளிப்பதிவிலே இன்னும் சில காரியங்களை பகிர்ந்து